ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு தால் பார்க்கலாமா? இது ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு, சரியா? சப்பாத்திக்கு கிடையாது. ஒரு குக்கரில் வந்து ஒரு பங்கு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், ஒரு பங்கு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி கொட்டி மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 பாட்டில் பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம புளி குத்தி பண்ண போகிறோம் சாதத்துக்குங்கிறதுனால, சரியா? ஸோ இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை தான் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இவ்வளோ தான் போட போகிறது. இதுக்கு காயெலாம் எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் தால் தான் இது, சரியா? ஸோ இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி கிடையாது, பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இந்த பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, இந்த குக்கர்லேயே நம்ம இந்த வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து திருத்தி வச்சுருக்கோம்ல தக்காளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாச்சு. பூண்டும் இடித்து வச்சுட்டுருக்கேன், வாசனையாக இருக்கும். பூண்டு வந்து இடித்து வச்சுட்டுருக்கோம், முழுசாக போடாமல். எனிவே வெந்துரும்னு வச்சுக்கோங்களேன். 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்சுட்டுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் போட்டுண்டாச்சு. இது 1 பாட்டாக பண்ண போகிறோம். இது அப்படியே வந்து அடுப்பில் ஏற்றி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டால் என்னோடய குக்கர் வெந்துடும். அதனால் வந்து வெயிட் போட்டு ஒரு 3 விசில் நான் விட போகிறேன். 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த பருப்பு எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா வெந்துடுது. ஆனால் அடியெலாம் பிடிக்காது, ஏன்னா 3 விசில் தான், அவ்வளோதான். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா பயத்தம்பருப்பு போடுறோம் இல்லையா, அதனால் நல்லா வெந்துடும். துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இதை வந்து கரண்டிலேயே நல்லா மசிச்சுக்கலாம், நல்லா மசிச்சுட்டுலாம் கரண்டிலேயே நல்லா மசிச்சுக்கணும் இதை. ஏன்னா அந்த இப்போ எல்லாமே செம்மையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் பருப்போடு சேர்த்து நம்ம மசியும் போது. இது ரைஸ்க்கு பண்ணுறேன், அதனால தான் நான் புளி குத்துறேன். இல்லைனா சப்பாத்திக்கெலாம் பண்ணால் புளிலாம் குத்தக்கூடாது. நான் ரைஸ்க்கு பண்ணும்போது கொஞ்சம் இந்த சாம்பார் டேஸ்ட்டோடு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து புளி ஊற்றிருக்கேன் கொஞ்சம். அதுலேயே வந்து புளியும் கொட்டிண்டாச்சு. இப்போ வந்து இதை திருப்பியும் அடுப்பில் ஏற்றி இதை வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா புளி குத்திருக்கோம்ல, அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு காய்கறி எதுவுமே போடல, கிட்டத்தட்ட சாம்பார் தான், ஆனால் சாம்பார் பொடி போட மாட்டேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை தாளிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு குழம்பு வேலை. ஒன்றுமே இல்லை. அந்த புளி வந்து புளிஜலம் நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். வானிலையில் எண்ணெய் விட்டுண்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிற சாமான்லாம் வச்சுருந்தோம்ல, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின்ட்டு கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். பார்த்து கருகிடக்கூடாது, ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஸோ வானிலையில் நல்லா வந்து வதக்கின்ட்டு இப்போ இதோட நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடணும். எண்ணெயிலே அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி போட்டோன்னா அப்படியே சாம்பார் மாதிரியே ஆகிடும், அது பருப்பு மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன், பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். இந்த காரமே போரும், ஆனால் ரைஸில் கலந்துட்டா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும்ல, அதனால கொஞ்சமாக காரப்பொடியும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ஸ்பைஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக இதில் நான் காரப்பொடியும் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள் பொடியெலாம் நம்ம ஆல்ரெடி பருப்பு வேகும் போது போட்டாச்சு, அதனால் இப்போ எதுவும் போட வேண்டாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா ஓரளவு 70% வெந்தால் தான் இந்த வெங்காயம் இதில். அதுக்கப்புறம் இந்த பருப்பில் எடுத்து கொட்டிடுவோமா, அதில் கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது வெந்துடும் பேலன்ஸ், அவ்வளோதான். ஸோ இது நல்லா வதங்கிடுது, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுது பாருங்கள், கலரே மாறி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகா பொடி ஆட் பண்ண போகிறேன். வெறும் மிளகா பொடி ஆட் பண்ண போகிறேன், சாம்பார் பொடி ஆட் பண்ணல, வெறும் மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பருப்பே திக்காக தான் இருக்குது, அதனால் சாம்பார் பொடியும் போட்டால் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஏன்னா சாம்பார் பொடியில் நிறைய சாமான்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, திக்காகிடும் துவரம்பருப்புலாம் போட்டு அரைக்கிறதுனால. அவ்வளோதான், வதக்குனதை தூக்கி இந்த பருப்பில் எடுத்து கொட்டியாச்சு. இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்டா. குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிளகா பொடி, பச்சை மிளகா போடாமல் வெறும் காஞ்ச மிளகாய் மாதிரி பண்ணலாம், காரம் கம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும். இது சாதத்தில் கலந்து சாப்பிட்ற தால். ஆக்சுவலி இது தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். ஆக்சுவலி தோசைக்கெலாம் பண்ணும்போது, இட்லி தோசைக்கு பண்ணும்போது புளி கொட்ட வேண்டாம், அவ்வளோதான். உப்பு போட்டுண்டாச்சு, தேவையான அளவு உப்பு போட்டுண்டாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அந்த புளி ஜலம் வந்து கொஞ்சம் கொதிச்சுது அப்படின்னா செம்மையாக வந்துடும். இப்போ ஓரளவு தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கொதிச்சுதுன்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிடும். பாருங்களேன், நல்லா கொதிச்சுட்டு நல்லா ஓரளவு திக்காக எடுத்து கையில் எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்கிறதோ அவ்வளோத்தையும் தூக்கி அதை தலையில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணால் என்னோடய தால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும், ஜீரா ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த தால். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.